நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 14/11/2024 இன்றைக்கு கார்னியா பிளாஸ். இந்த கார்னியா பிளாஸில் ட்ரால் நம்பர் 547. இந்த 547 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்றைய கணக்கில் என்ன வந்திருக்குங்கிறதை பார்த்துடலாம். நேற்றைய கணக்கில் நமக்கு டோட்டலாக ஏசிக்கு டபுள்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஏசிக்கு நம்ம 99 கொடுத்துருந்தோம். அது 88 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. இதில் நமக்கு பாஸ் ஆனது பி போர்டுக்கு 3 மட்டும், 335 337 அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதில் பி போர்டுக்கு 3 பாஸ் ஆகிருக்கு. வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே போல் உங்களை கணிப்பை கமெண்ட் சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. அதே போல் ரெகுலராக உங்களுடைய கணிப்பு என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் நண்பர்களே. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்றைய கணிப்பு என்ன வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். இன்றைய கணிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி உள்ள ரிசல்ட்டு விண்மீன்லேருந்து நமக்கு கார்னியா பிளாஸுக்கு வந்திருக்கு. அந்த ரிசல்ட்டு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இதில் பாருங்கள், இது இங்கே பாருங்கள், ஏசிக்கு உள்ள நம்பர் 96. அப்படியே நமக்கு கார்னியா பிளாஸில் 96ங்கிறது 69 அதே ஏசிக்கு வந்திருக்கு. அதே 2 வாரம் விட்டு இதில் ஏபிக்கு உள்ள 13 அப்படிங்கிற நம்பர் அதே கார்னியா பிளாஸில் அதே ஏபிக்கு 13 பாஸ் ஆகிருக்கு. இன்றைய கணக்கில் நமக்கு இதே போல் பிசிக்கு உள்ள 71 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இந்த 71 அப்படிங்கிறது ஏபி ஏசி பிசிக்கு 3க்கும் இந்த ஜோடி நம்பரை வச்சு டைப் பண்ணி வராங்க நம்பர்களே. இதில் அமைப்புக்கு 71 இருக்குது. அது 17வும் 12 வர வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஏபி பிசி ஏசி இதுக்கு 71 17 இந்த 2 நம்பர் ஜோடி நம்பர் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. 3 நம்பர் என்ன வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இது பாருங்கள், 17 ஒரு அப்படியே வச்சுப்போம். இதில் வந்து பி போர்டுக்கு இதில் 7 இருக்குது. அடுத்தது 6 வந்திருக்கு. இந்த அமைப்பு பார்க்கும்போது 17க்கு ஒரு 5 வரலாம். 517 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகேங்களா? உங்களோட கணக்கில் இது எப்படி வேணாலும் பற்றி வச்சு டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இந்த நம்பருங்கிறது பாக்ஸுக்காக கொடுக்குறேன். டோட்டலாக இந்த கணக்குன்னு பார்க்கும்போது விண்மீன்லேருந்து வந்த கணக்கு கார்னியா பிளாஸுக்கு 517 பாக்ஸு டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. கார்னியா பிளாஸ்லேருந்து அடுத்தடுத்து என்ன வந்திருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். இது ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குலையும் வார கணக்கில் என்ன வருதுங்கிறத பார்த்துடலாம். இதில் சி போர்டுக்கு பார்க்கும்போது 66 வந்திருக்கு. இதில் பி போர்டுக்கு பார்த்தோம்னா 3 2 அப்படின்னு இறங்கியிருக்கு. இதில் பி போர்டுக்கு 1 வரணும் இறங்க வாய்ப்பு இருக்குது. இதே கணக்கில் நமக்கு விண்மீன் கணக்கில் 1 இருக்குது. விண்மீன் கணக்குலேயும் 1 இருக்குது. இந்த கணக்குலேயும் நமக்கு 1 இருக்குது. அதே போல் ஏ போர்டுக்கு பார்த்தோம்னா 1 3 அப்படின்னு இறங்கிறதுக்கு ஒரு 6 இருக்குது. அது ஏ போர்டுக்கு. ஓகேங்களா? இதில் அடுத்தது சி போர்டுக்கு ஒரு நம்பர் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த 1 அப்படின்னு இறங்கினதுக்கு அடுத்தது பி போர்டுக்கு 3 ஏ போர்டுக்கும் 3 இறங்கியிருக்கு. ஓகேங்களா? இதே அமைப்பு இந்த பக்கம் வரும். சி போர்டுக்குள்ள நம்பரும் வருது. 1 அடுத்தது 2 வந்திருக்கு. அடுத்தது நமக்கு சி போர்டுக்கும் ஒரு 2 வர வாய்ப்பு இருக்குது. அந்த 2ஐயும் 612 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? 612 நம்ம அந்த 17 கொடுத்த பாக்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அது வந்து இதில் 617 அப்படின்னு கொடுக்கலாம். அது பாக்ஸாக கொடுத்தாச்சு. இருந்தாலும் ஏ போர்டுக்கு அதில் 5 கொடுத்துருக்கோம். இதில் 6 வருது கணக்குக்காக. இதில் 617 அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து 2 நம்பர். ஓகேங்களா? இது பி போர்டுக்கு பார்க்கணும்னா இதில் ஒரு 0வும் 1 வருது. இதையும் பார்த்துக்குங்க. இந்த 6 3 அப்படிங்கும்போது இதுக்கு 1 வந்திருக்கு. அது 1 மீண்டும் கொடுத்துருக்கோம். இதில் 6 3 அப்படிங்கும்போது 0வும் 1 வரும். அதே கணக்கில் இந்த 3 2 அப்படின்னு வச்சதுக்கு இதுக்கும் ஒரு 0 வரும். 1க்கு ஒரு பவர் 0 அப்படின்னு இறங்குச்சுனாக்கா இது 602 607 அப்படிங்கிற அந்த 2 நம்பரையும் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் 602 இதில் 607 வார கணக்குலையும் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குலையும் நமக்கு 4 நம்பர் இருக்குது.
612 617. அடுத்தது 602 607 அப்படிங்கிற 4 நம்பர் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இந்த அமைப்புக்கு டோட்டலாகவே 4 நம்பர் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இன்னொரு நம்பர் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். நேற்றுக்கு கொடுத்த ஏசிக்கு டபுள்ஸ் வந்த கணக்கில் அதே போல் இதில் ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பும் அதில் பார்த்துங்க 218 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அடுத்தது 529 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது இன்றைய கணக்கு பார்க்கும்போது இதில் 28 வந்திருக்குங்க மேலே. ஏசிக்கு 28, அடுத்தது பிசிக்கு 29 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இதில் 30ங்கிற நம்பர் வருது. அடுத்தது இதில் 30 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் ஏசிக்கு 28, அடுத்தது பிசிக்கு 29. 30 அப்படிங்கும்போது ஏபிக்கு வரலாம். ஓகேங்களா? அதே போல் பிசிக்குன்னு அடுத்தடுத்து பார்க்கும்போது 8 9 அடுத்தது 10ங்கிற மாதிரி நமக்கு 0 தான் வரும். அப்படி பார்த்தோம்னா 300 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. பி போர்டுக்குன்னு தனியாக பார்த்தோம்னா இதில் 1 2 அப்படின்னு இறங்கியிருக்கு. 1 2 அதுக்கு ஒரு 3ங்கிறது நம்ம பி போர்டுக்கு வச்சோம்னா 30 அப்படின்னு வரலாம். ஓகேங்களா? இதில் 30ங்கிறது ஏபிக்கும் இருக்குது, பிசிக்கும் இருக்குது. 300 அதே போல் 030 அப்படின்னு வைக்கலாம். அந்த 0வுக்கு மீண்டும் நம்ம வச்சோம்னா ஏசிக்கு டபுள்ஸ் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. மீண்டும் ஏசிக்கு டபுள்ஸ் வருதா அப்படிங்கிறது தெரியாமல் இதை வைக்கக்கூடாது. அதனால் 0வுக்கு பவர் 5 வச்சு கொடுக்குறேன். ஓகேங்களா? 5 530 அப்படின்னு கொடுக்குறேன். இதில் 532 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஏன்னா 0னா 2 வரும், 2னா 0 வர வாய்ப்பு இருக்குது. 0 ரொம்ப நாளாக வராத 50 நாள் ஆச்சு. ஓகேங்களா? அதனால் 0வும் கொடுக்குறேன். அப்படி 0 மிஸ் ஆனால் 2 வர வாய்ப்பு இருக்குது. நமக்கு இந்த வார கணக்குலேயும் 2 இருக்குங்கிறதுனால 532 அப்படிங்கிற ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். என்னுடைய கணக்கில் டோட்டலாகவே நமக்கு எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் உங்களுடைய கணக்கில் இதையும் கம்மியாக வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதில் ஆல் போர்டுக்கு எந்த நம்பரும் கொடுக்கல. ஜோடி நம்பர் மட்டும் 17 கொடுத்துருக்கோம், 71 கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சிக்கு. அந்த கணக்கில் உங்களுக்கு வந்துச்சுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வெற்றி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கணிப்பை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.